ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒரு குட் பிஸ்னஸ் ஐடியாங்க. ஒரு அருமையான தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து லாபகரமான தொழில். இந்த தொழில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 40% 50% மேலே வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்க வருங்க. கம்மியான ஒரு வேலைக்கு ஆட்கள் இருந்தால் போது நீங்கள் சிம்பிளாக வந்து ஈஸியாக அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம். ஒருத்தர் இல்லை 2 பேர், ஒரு ஸ்கில்டு லேபர் ஒருத்தர், அன்ஸ்கில்டு லேபர் ஒருத்தர் இருந்தால் போது ப்ராஃபிட் மார்ஜின் சூப்பராக என் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ்லேருந்து மெஷினரி காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து மெஷினரி காஸ்ட் வந்து வருமுங்க. மினிமம் ரா மெட்டீரியல்ஸ், ஒரு பிபி மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பிஇ மெட்டீரியல் இருந்தால் போதும். இது மாதிரி சின்ன ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. அப்புறம் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம். ஒரு மினிமம் ஏரியா ரெக்யர்மெண்ட்டில் ஒரு 20க்கு 20 ஏரியா, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 500-550 ஸ்கொயர் ஃபீட், மேக்ஸிமம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருந்துச்சுன்னா போதுங்க. ஈஸியாக வந்து ஒரே ஒரு குடோன் செட்டப்பில் இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த பிஸ்னஸ் சூப்பராக ரன் பண்ணலாம். அக்ராஸ் த குளோப் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப டிமாண்டபிள் ப்ராடக்ட்டுங்க. என்ன தான் இந்தியாவில் வந்து ஒரு 2 to 3 years பேக் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஒரு 3 லட்ச ரூபாயிலிருந்து 4 லட்ச ரூபா. உங்களுக்கு வந்து கையில் ஒரு 50,000 வச்சுருந்தீங்கன்னா ரிமைனிங் வந்து பேங்க்கில் அப்ரோச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பேங்க் மேனேஜர்ஸை கண்டிப்பாக அங்கே லோன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடிஸில் நிறைய கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பிஸ்னஸுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ வாங்க ஃபர்தராக ஸ்கிப் பண்ணாமல் ட்ராக் பண்ணாமல் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட சவுட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வீடியோஸ் ஆகட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சீரிஸ் இருக்குது, செரிகல்ச்சர் சீரிஸ் இருக்குது, பிக் டாக் அப்படிங்கிறத பெரிய மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் டு ரீசேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் டு ரீசேலர் எப்படி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க, இ-காமர்ஸ் சைட்ஸில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி பவுல்ட்ரி ஃபார்ம் பற்றி இருக்குது, சிக்ஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் டேலேருந்து 90 days வரைக்கும் எப்படி வளர்த்துறது, அது கரையான் உற்பத்தியெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் நம்ம சேனல் அவைலபிள் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபர்தராக ட்ராக் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான்-ஓவன் பேக்ஸ் மேக்கிங் பற்றி தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான்-ஓவன் பேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தரமான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து தேவைப்படுதுங்க. டெய்லியுமே ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், ஒரு மெடிக்கல் ஷாப்ஸ் ஆகட்டும், ஒரு ஃப்ரூட் ஷாப்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப்ஸ் ஆகட்டும், ஹோட்டல்ஸு, க்ராசரி ஷாப்ஸு, ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸு, எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸு அப்படின்ட்டு எல்லா தரமான மக்களுக்கும் எல்லா தரமான கடைகளுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நான்-ஓவன் பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுதுங்க. இந்த நான்-ஓவன் பேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிபி மெட்டீரியலில் பண்ணலாம், பிஇ மெட்டீரியலில் பண்ணலாம். அது மாதிரி பெரிய ஒரு பேல் மாதிரி ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக வந்து இந்த பேக் ரெடி பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் வந்து பேன் ஆகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பேக்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகம் பண்ணி நிறைய பேர் இப்போ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு பூமிங் டிமாண்ட் வந்து ஆயிடுச்சு. இந்த நான்-ஓவன் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போனாலும் கூட துணி கடைகளுக்கு ஒரு 10 ரூபா வாங்கிட்டு அந்த பேக் வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஃப்ரீயாக வந்து யாருமே அந்த பேக்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ இது மாதிரி பேக்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சூப்பரான ஒரு ஹைலி டிமாண்டபிள் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜுமே கிடையாது. இந்த கச்சை ரெடி பண்ணுறதாகட்டும், இது மாதிரி இந்த கச்சை மேலே இதில் இந்த ஹேண்ட் ஹோல்டர் இந்த கச்சை ரெடி பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி கீழே இந்த பேக் ரெடி பண்ணுறதாகட்டும், நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க. இது மாதிரி ப்ளூ, க்ரீனு, எல்லோ, ஆம்பர் அப்படின்ட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் அவைலபிள் வேணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி சாயமெல்லாம் போகிறதெல்லாம் இதில் இருக்காதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பண்ணுவாங்க. ஒயிட் கலர் ஏன் வந்து நிறைய பேர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்லைட் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணி வந்து உள்ளே வந்து விடாது. உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு பெருசாக சன்லைட் வந்து உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி உள்ளே கொடுக்காது. ஸோ அதனால் அது மேக்ஸிமம் வந்து ஒயிட் வந்து வெளியவே அந்த பேக்லேயே தடுத்துரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து ஒயிட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் ரீசன் கிடையாது. இதுக்கு அடுத்த ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டையிங்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஃபேப்ரிக் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். காஸ்ட் வந்து இந்த கலர்ஸ் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டையிங் கொடுக்கணும், சாயம் கட்டணும், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து செலவாகும். ஸோ அதனால் வந்து ஒயிட் பேசிக்காக பியூர் ஒயிட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செலவெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேஸ்டேஜுமே இல்லாத ப்ராடக்ட்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே டைப் பண்ணுற ஹேண்ட் ரோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதே துணியில் கட் பண்ணி அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு லேபர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேர் இருந்தால் போதுங்க. டெய்லி யூஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டு யூஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் போகிறீங்க, ஆல்ரெடி சொல்லணும் இல்லையா, அது எந்தெந்த கடைக்கெல்லாம் போகிறீங்கன்னு பார்த்தாலும் அந்த கடையில் கண்டிப்பாக அந்த பேக்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு தனி மெஷினரி ஒன்று இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா டவ் அப்படின்ட்டு போட்டுருக்கு, அந்த சோப் கம்பெனி போட்டிருக்கு. இது பார்த்திங்க வந்து இந்த இடத்துல லோகோ நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் பிராண்ட் வந்து 4 இடத்துக்கு போனால் உங்கள் பிராண்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி பேக்ஸ் நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சு பார்க்குறப்ப இது மாதிரி பேக்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு பார்க்குறப்ப இது மாதிரி இந்த மாதிரி பேக்ஸு இந்த மாதிரி பேக்ஸ் இது மாதிரிலாம் நல்லா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த பேக்ஸ் கொண்டு வீட்டுக்கு கொண்டு வெளியே வீச போகிறதில்ல. வேறு ஃபர்தராக வந்து அவங்க யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஏதாச்சும் ஒரு லாங் ட்ரிப் போகிறாங்க, ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ் வீஸுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த பேக்ஸில் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வச்சு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு போகிறாங்கன்னா இந்த பேக்ஸில் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்ஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்து போகிறாங்க. ஸோ அது மாதிரி யூஸுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பேக்ஸை எல்லா பக்கம் போகத்தான் போகுது. ஸோ அதில் வந்து உங்கள் லோகோவோ இல்லை கம்பெனியோ இல்லை கான்டாக்ட் நம்பரோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸையோ ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலவில்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் நீங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாமுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸில் இருக்குது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஃபர்தராக போய்க்க பார்த்துலாங்க. ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 600 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக தேவைப்படுது. இபி லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 HP பவர் மோட்டர் ரன் பண்ணுற மாதிரி ஒரு இபி லைன் தேவைப்படுதுங்க. லேபர் 2 பேர், ஒரு அன்ஸ்கில்டு ஒரு ஸ்கில்டு தேவைப்படுதுங்க. எங்கெல்லாம் மார்க்கெட் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை எல்லாம் ரெடி பண்ணுற ஓகே ஒரு டெய்லி ஒரு 3000 பீஸ் 4000 பீஸ் ரெடி பண்ணுறீங்க. எங்கே மார்க்கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம B2B கஸ்டமர்ஸு அது எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட், அலிபாபா, ட்ரேட்ஸ் இந்தியா, எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்ட்டு B2B கிளைண்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ₹1 கம்மி எடுத்தாலும் குவான்டிட்டி அதிகமாக எடுப்பாங்க, பல்க் ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் இ-காமர்ஸ் சைட்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், eBay அப்படின்ட்டு பேடிஎம் அப்படின்ட்டு நிறைய சைட்ஸ் இருக்குது. இங்கே இ-காமர்ஸ் சைட்ஸில் எல்லாரும் லிஸ்ட் பண்ணுங்கள். ஓன் மேனுஃபேக்சர் லிஸ்ட் பண்ணுங்கள். FBA லிஸ்ட் பண்ண வேணாம். FBA லிஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா FBA லிஸ்ட் பண்ண வேணாம், ஓனாக வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க வருங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டோர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸு, கிஃப்ட் ஷாப்ஸ் அப்படின்ட்டு நிறைய இடத்துல டைப் வச்சுக்கோங்க. டைப் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து லோகோ பிரிண்ட் பண்ணி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வந்து நீட்டாக வந்து சேல்ஸ் ஆகும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3000 பீஸ் 4000 பீஸ் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணலாங்க. ஒரு பீஸுக்கு ₹1.5 வச்சா போதும். மினிமம் காஸ்ட் மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ₹2 3 ₹3.5 வரைக்கும் வருதுங்க மேக்கிங் காஸ்ட்டு. நீங்கள் சேல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹4 5 கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ₹1.5 ப்ராஃபிட் வச்சுட்டாலுமே டெய்லியுமே ஒரு ₹4500 ப்ராஃபிட் ஆச்சு. மாதத்துக்கு எல்லா எக்ஸ்பென்ஸும் போகவே பார்த்தீங்கன்னா ₹1.5 லட்ச ₹2 லட்ச வரை கண்டிப்பாக மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே மோட்டிவேட்டட். விஜய்.